உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். அதிகாரிகளை பார்த்து என்ன கேள்வியை முன்வைக்கிறேன்னா, தொடர்ச்சியா நீங்க பார்த்துன்னு தான் வரீங்க. அவர் பெண்களை குறித்து இழிவா பேசின காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி அவருடைய என்டர் இங்க கமிஷனர் ஆபீஸ்ல நான் அவங்கள கூப்பிட்டு புகார் கொடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அது ஓயல. பெண்கள் சம்பந்தமா இழிவா பேசுறாரு, பெண்களை அவதூறா பேசுறாரு, பெண்களை அவ்வளவு காம இச்சையா நினைக்கிறாரு. அப்ப காவல்துறை புகாரை வாங்கிக்கிட்டு வழக்கு மட்டும் பதிவு செய்யறீங்க. தமிழ்நாடு முழுக்க வழக்கு பதிவு செய்யறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா சட்ட ரீதியா நடவடிக்கை ஏன் மேற்கொள்ள மாட்டீங்க? அவரையே கைது பண்ணியே சிறையில வைக்க மாட்டீங்க? அரசாங்கம் ஏன் அவரை கண்டு ஏன் அஞ்சுதான் கேட்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏன் சாதாரணமா அவர் ஏன் விட்டுறீங்க? சும்மா மென்டல் அவரு ஏதோ பைத்தியம் பேசிட்டு போது விடுன்னு கிடையாது. அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு, தேர்தலில் நிக்கிறாரு. அவர் பின்பற்ற தலைவர், அவரை வழிகாட்டிய ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் ஒழுக்கத்துக்கே பேர் போனவர், உலகத்துக்கே ஒழுக்கனா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். அந்த தலைவனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி நீ தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் பெண்களை இழிவா கஞ்சா சாப்பிட்டுட்டு, சரக்கு சாப்பிட்டுட்டு, நீ அபினா சாப்பிட்டு நீ தூங்கிட்டு கிடக்குறீங்களாடின்னு கேட்டா, அவர் பின்னாடி நிக்கிற பெண்கள் எல்லாம் பெண்களா இல்ல ஜடங்களா? இப்ப நான் பேசினேன்னா என் பின்னாடி இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்ல. இவங்க பாதிக்கப்பட்டவங்க என் கூட வராங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொன்னா சிரிப்பாங்களா? ஒரு பெண்ணை அசிங்கமா பேசினா சிரிப்பாங்களா? இவங்க தான் குடும்ப பெண்கள், இவங்க தான் தமிழ்நாட்டு பெண்கள். ஆனா அந்த அவர் சீமான் பின்னாடி நிக்கிற பெண்கள் எல்லாம் அவர் எவ்வளவு வல்கரா பேசினாலும், அவர் எவ்வளவு பெண்களை குத்தி இருவா பேசினாலும் அது அவங்களுக்கு தான் சேரும். அவர் பின்னாடி நிக்கிற பெண்களுக்கு தான் அது பொருந்தும். அப்ப அதுங்க ஜடம் போல நிக்குதுங்க, அதுங்க எதுவுமே பேச மாட்டேதுங்க. அதுங்க ஒரு சிரிப்பு சிரிச்சு அதை எல்லாரையும் எல்லா பெண்களையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்ப காவல்துறை குடுக்கிற புகாருக்கு சீமான் மீது உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது பண்ணி சிறையில வைக்கணும். அப்பதான் இன்னொரு முறை பெண்களை இழிவா பேச மாட்டார், தரைக்குறவா பேச மாட்டாரு. அப்ப காவல்துறையா அமைதியா இருக்கு? எதன் அடிப்படையில இருக்காங்க? என்ன காரணம்? விஜயலட்சுமிக்கு நான் உதவனேன்ற ஒரே காரணத்துக்காக இல்ல எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாரு தெரியும். என்னை வெட்டி போட்டு போவேன்னு சொன்னாரு, அதெல்லாம் நான் அஞ்சல. ஏன்னா அவர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு, அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. அவர் ஒரு டம்மி பீஸ். அதனால அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கு எதிரியா இது ஒரு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் இது பேசுறதும். அப்ப தொடர்ச்சியா ஒரு ஆளு தமிழ்நாட்டுல பேசினே இருக்கிறான் அப்படின்னா, அரசாங்கமா காவல்துறை பார்த்து கொண்டே இருக்குதுன்னா, அப்ப நெக்ஸ்ட் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, நீதிமன்றமா நடவடிக்கை இல்ல, அரசாங்கம் நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்களோ அவர் யார கை நீட்டி சொல்றாரோ அதே பெண்ணியவாதிகள், முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்கள் அமைப்புகள், மாதர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று திந்து சீமான் வீடு பூந்து ஒதுக்கலாமா? அப்ப நாங்க ஒதுக்கிறோம், நாங்க கேஸ் வாங்கிக்கிறோம். கேஸ் புதுசு இல்ல எங்களுக்கு. அப்ப இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமா யார் பாலியல் ரீதியா பேசுறீங்களோ, யார் பெண்களை இழிவா பேசுறோம், நாங்க வீடு பூந்து ஒதுக்கிறோம். எங்களை கைது பண்ணிட்டோம். நீதிமன்றம் சட்ட ரீதியா எங்க மேல நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு சட்டம் வரும்ல. அப்ப நாங்க இறங்கி நாங்க தண்டனை கொடுத்தா மக்களுக்கு தண்டனை, ஆனா பேசுற குற்றவாளிக்கு தண்டனை இல்லைன்னா இது என்ன சட்டம் தமிழ்நாட்டுல? தொடர்ச்சியா இப்ப ஆடி மாதம் பிறந்திருக்குது. ஆடி மாதத்துல எல்லாருமே பெண் தெய்வங்களா வணங்குறோம் இல்லையா தமிழ்நாட்டுல? அப்ப பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய இந்த மண்ணுல பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண் உயிரை வெளி உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்களை தெய்வமா பார்க்காத, ஒரு சகோதரியா பார்க்காத பேசுறவங்கள இன்னைக்கு ஆடி மாசத்துல எல்லா பெண்களும் இன்னைக்கு உக்ரமா தான் இருப்பாங்க. அப்ப நாங்க இந்த உக்ரத்துல போயிட்டு நாங்க ஆப்போசிட்ல இருக்கிற யாராவது எங்க தப்பா பேசுறவங்கள போயிட்டு நாங்க என்ன போட்டு தள்ளுட்டுங்களா? அப்ப வழக்கு எங்க மேல போடுவாங்கல்ல. அப்ப காவல்துறை உடனடியா நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றம் முன் உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு ஊடகத்தின் முன்பாக நாட்டு மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.